பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த புதன்கிழமை வேத பாட வகுப்புக்காக கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். தேவநாம மகிமைக்காக இப்பொழுது நம்முடைய தியானத்திற்காக வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால், நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேதவசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தை குறித்ததான இந்த செய்தியை நாங்கள் தியானிக்க போகிறோம். என்று லவோதிகேயா சபை காலம் 7 சபை காலங்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக 7வது சபை காலம் என்பது லவோதிகேயா சபையின் காலமாக இருக்கிறபடினாலே இதை குறித்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்காக நீர் அனுப்பப்பட்ட தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தியை நாங்கள் உலகெங்கும் கொண்டு செல்லத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒரு வீசை எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், முறுமுறுப்புகள், மறைவான பாவங்கள் சகலத்தையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்த முடியாக ஜெபிக்கிறேன். தேவநாம மகிமைக்காக கர்த்தராகிய இயேசு நாமத்திலே ஆண்டவரே உமக்கு சோதரம் சோதரம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும், வாசித்த மகளை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசும்படியாகவும் அதை கேட்க போகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். 7 சபை காலங்களிலே நாம் லவோதிகேயா சபையின் காலத்தை குறித்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இதுதான் கடைசி சபை காலம். பரிசுத்த யோவான் பத்ம என்னும் தீவிலே நாடு கடத்தப்பட்ட அந்த காலங்களில் கர்த்தர் தாமே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக அவனுக்கு காட்சி அளித்தார். 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருந்தார். 7 பொன் குத்து விளக்கு மத்தியிலே ஒரு உலாவை கொண்டிருந்தார். 7 பொன் குத்து விளக்குகள் என்பது 7 சபைகளாம். 7 நட்சத்திரங்கள் என்பது 7 சபைகளின் தூதர்கள் அல்லது செய்தியாளர்கள். ஏனென்றால் மல்கியா 2:7 வசனத்திலே ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே, அவன் சேனைகளின் கர்த்தரின் தூதன். ஒரு ஆசாரியன், ஒரு தேவ ஊழியர்கள், அவர்கள் தேவ தூதர்களாக அல்லது செய்தியாளர்களாக கருதப்படுகிறார்கள். ஆகையால் தூதன் என்றொன்னே பரலோகத்துக்கும் தூதர்கள் உண்டு, பூமிக்கும் தூதர்கள் உண்டு. பூமிக்குரிய பரலோகத்திலிருந்து காபிரியல் என்னும் தூதன் தேவ செய்தியை தேவனிடத்திலிருந்து மரியாளுக்கு கொண்டு வருகிறான், தானியலுக்கு கொண்டு வருகிறான்.
அதே போன்று பூமிக்குரிய செய்தியாளர்கள் என்றால் அவர்கள் தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது. அது வெளிப்படுத்தல் 1:20 தெளிவாக சொல்லப்படும். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். அந்த 7 சபை என்பது எபேசு, சிமிர்னா, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. இந்த சபை காலத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள், செய்தியாளர்கள். முதலாவது எபேசு சபையின் செய்தியாளன் பரிசுத்த பவுல். ஆகையால் பவுல், இர்னேயஸ், மார்ட்டின், கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரன்ஹாம், இப்படி 7 செய்தியாளர்களை தேவன் உலகம் முழுவதும் எடுத்து உலகம் முழுவதும் பயன்படுத்தினார். அதைத்தான் நாம் வரிசை கிரமமாக பார்த்து கொண்டு வருகிறோம். 7 சபைகளின் செய்தியாளர்கள் யார் என்றும் 7 சபைகளுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றும் நாம் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. இப்பொழுது லவோதிகேயா சபையினுடைய இந்த காலத்தை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனங்களை நாம் வாசித்தோம். லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், லவோதிகேயா சபையினுடைய செய்தியாளன், தூதன் என்றால் செய்தியாளன், அதாவது மனித தேவ ஊழியர்கள், பரலோக தூதர்கள் அல்ல. ஆகையால் இந்த செய்தியாளனாக இருக்கிறது. லவோதிகேயா சபை என்பது கடைசி கால சபை. இதுதான் பெந்தெகோஸ்தே காலம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலத்தில் ஒரு செய்தியாளனை தேவன் அனுப்பியிருக்கிறார். அந்த செய்தியாளன் யார் என்பதை முதலாவது வேதபூர்வமாக நாம் அதை பார்த்துவிட்டு பின்பு லவோதிகேயா சபைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றும் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது லவோதிகேயாவின் காலம், லவோதிகேயா சபையினுடைய காலம், அந்த வார்த்தைக்கு வெதுவெதுப்பான என்று அர்த்தம். லவோதிகேயா சபை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறது. ஆகையால் அதற்கு அர்த்தம் வெதுவெதுப்பான என்று ஒரு அர்த்தம். அது சகல நன்மைகளும் தன்னிடத்திலே பெருக பெற்றதாகவும் தனக்கு ஒரு குறைவும் இல்லை எனவும் அவள் எண்ணுகிறாள். அதுதான் நாம் வாசித்தோம். தனக்கு எல்லாமே இருக்குது, தனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறது. பேதமோ அவளை நிர்பாக்கியமுள்ளவள், பரிதவிக்கப்படத்தக்கவள், தரித்திரரான நிலையை அடைந்தவள், குருடான நிர்வாணமான நிலையில் இருப்பதாக வசனத்தை நாம் வாசித்தோம். ஆகையால் அவர்கள், நான் ஐஸ்வர்ய சம்பன்னன், நான் திரவிய சம்பன்னனாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அந்த சபை சொல்லுகிறார். ஏனென்றால் நாங்கள் முழுக்க ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம், நாங்கள் பிசாசுகளை துரத்துகிறோம், ஆவிக்குரிய வரங்கள் சபையில் கிரியை செய்கிறது. ஆகையால் எங்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று அவள் சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தர் தாமே, நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகையால் அதை குறித்து நமது இந்த செய்தியாளன் யார் என்பதை பார்த்துவிட்டு அதன் பிற்பாடு அந்த செய்தி என்னவென்று பார்க்கலாம். அவள் என்ன சொல்லுகிறாள்? பிரியமானவர்களே, தனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சபை காலத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அளிக்கப்படும் பலனானது கர்த்தருடைய சிங்காசனத்திலே உட்காருவது ஆகும். வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன். அப்படின்னா
இந்த சப காலத்தில் ஜெயம் பெறுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு காரியம் என்னென்னா, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகையால் இந்த சபை காலத்தினுடைய நட்சத்திரம் அல்லது செய்தியாளர், 7 நட்சத்திரத்தை தம்முடைய வலது கரத்தில் இருந்து கொண்டிருந்தால் 7 நட்சத்திரம் என்பது 7 செய்தியாளர்கள். 7வது செய்தியாளன் யார்? இந்த லவோதிக்கேய சபையினுடைய செய்தியாளன் யார்? இந்த நட்சத்திரம், இந்த செய்தியாளன் யார் என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். வேத பிரகாரமாக அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். முதலாம் சபை காலத்தின் தூதன் யார்? பவுல். அது எபேசு சபை. சிமிர்னா சபையினுடைய செய்தியாளன் யார்? இரேனியஸ். பெர்கமு சபையின் செய்தியாளன் பரிசுத்த மார்ட்டின். தியத்திரா சபையின் செய்தியாளன் அது கொலம்பா. சர்தைக்கு லூத்தர். பிலதெல்பியா சபைக்கு ஜான் வெஸ்லி. நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே உலகம் முழுவதும் இருக்கிற தேவ மனிதர்களை, இவர்கள் எந்த ஸ்தாபனத்தையும் சேர்ந்தவர்கள் அல்ல. ஒரு தேவனுடைய செய்தியாளன் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வருவதே கிடையாது. ஏன்னா ஸ்தாபனம் என்பது பல கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மனித உபதேசங்களையும் கொண்டதாக இருக்கிறபடினால் தேவன் அழைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாளன் ஒரு காலத்திலும் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து வரமாட்டான். உதாரணமாக யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலிருந்து வந்து மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு என்று பிரசங்கித்தது போல, இவர்கள் அத்தனை பேருமே ஸ்தாபனங்களுக்கு வெளியே இருந்து தேவனால் உலகம் முழுவதும் இருந்து தேவன் அவர்களை அழைத்து அவர்களை பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த 6 சபை காலங்களுக்குரிய செய்தியாளர்கள் யார் என்று நாம் பார்த்து விட்டோம். இப்பொழுது கவனிங்கள் பிரியமானவர்களே, இப்போ லவோதிக்கேய சபையினுடைய அந்த செய்தியாளன் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது ஒவ்வொரு செய்தியாளனும் என்ன செய்கிறார்னா, அந்த சபை காலம் முடியும் வேளையில் வருகிறார். இந்த தூதன் எப்படி இருப்பான்? லவோதிக்கேய சபையினுடைய தூதனானவன் அதை முடிக்க வருவான். அதாவது லவோதிக்கேய சபையோடு முடிந்துவிடும். அப்புறம் சபை காலங்கள் என்பது இருக்காது. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவாள். புத்தியில்லாத கன்னிகைகள் கைவிடப்படுவார்கள். அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி நடக்கும். மகா உபத்திரவ காலம் நடக்கும். ஆனால் மணவாட்டியை எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம், அதுக்கு வேத ஆதாரம் என்ன? ஏனோக்கு ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதே போல் 7ஆம் சபையின் காலம் முடிவில் எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். அந்த நேரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சபை எப்படி இருக்குமா? நிர்விசாரமாக இருக்கும். அவர்கள் குளிராகவும் இருக்க மாட்டாங்க, அனலாகவும் இருக்க மாட்டாங்க. உலகத்தையும் நேசிப்பாங்க, தேவனையும் நேசிப்பாங்க. அப்படி வாழவே முடியாது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நாம் முற்றிலும் இந்த உலகத்தை விட்டுவிட்டு தேவனுக்காக நாம் வாழ வேண்டும். அதனால தான் நாம் அதிகமாக கூட்டங்களை வைக்கிறோம். பாருங்கள், புதன்கிழமை ஒரு வேத பாட வகுப்பு வைக்கிறோம் என்றால் ஜனங்கள் அதுக்கு வருவதற்கு கூட மனதில்லாமல் இருக்கிறார்கள். ஏன்? அதுதான் வெதுவெதுப்பான ஒரு வாழ்க்கை தான் இன்றைக்கு மக்களுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உலக காரியங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் என்ன செய்யறதில்லை, முக்கியத்துவம் கொடுக்காதபடி ஒரு வெதுவெதுப்பான சூழ்நிலை காணப்படும் என்று வேதம் சொல்லுது. ஆகிய லவோதிக்கேய சபையினுடைய தூதனான வரும்போது இந்த லவோதிக்கேய சபையானது அதுக்கு என்ன செய்தி கொடுக்க வேண்டுமோ அந்த செய்தியை அவர்கள் கொடுத்து விட்டு அதை நிறைவு செய்வார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் அவன் தானே காலத்தின் முடிவில் வருவான். அதாவது லவோதிக்கேய சபையின் காலத்தின் முடிவு நேரம் வரும் பொழுது அதை கடிந்து கொள்ளுவான். அதாவது ஏனைய தூதர்களைப் போல வேதாகமத்தை சபை காலத்தின் துவக்கத்திலே அவன் வருவதில்லை. ஒவ்வொரு சபை காலம் துவங்கும். எபேசு சபையினுடைய தூதன் என்பது பவுல் என்றாலும் அப்போஸ்தலர்களோடு சேர்ந்து பவுல் வரல. இயேசு உயிருடன் இருக்கும் காலத்தில் பவுலை தேவன் அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளவே இல்லை. 12 அப்போஸ்தலர்களில் பவுல் கிடையாது. சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஆராதிக்கிற ஜனங்களை துன்பப்படுத்தும்படியாக சிறைச்சாலையில் போட்டு துன்பப்படுத்தக்கூடிய வேலைகளை பவுல் செய்து கொண்டு வந்தார். அந்த நாட்களில் தான்
பவுல் தமஸ்குக்கு போகும் பொழுது கர்த்தர் அவனுக்கு அக்னி ஸ்தம்பத்திலிருந்து பேசி, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? கர்த்தாவே நீர் யார்? நான் துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே சொல்லப்படும் என்று தேவன் அங்கே இயேசு அங்கே அனுப்புகிறார். அப்போது எபேசு என்னும் சபை, அதாவது சபை என்பது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், அது எருசலேமிலே மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருந்த பொழுது, அந்த 120 பேர் கூடியிருந்த சமயத்தில் தான் நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி போன்ற நாவுகளால் ஒவ்வொருவர் வந்து நிரப்பிற்று. அப்பொழுது பேதுரு எழுந்து நின்று அவர் ஒரு பிரசங்கம் செய்கிறார். நீங்கள் சிலுவையில் அறிந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவமாக்கினார் என்று இஸ்ரவேல் குலத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள். அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அதுதான் முதல்ல. ஏற்கனவே 3000 பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தில் தான் ஞானஸ்நானம் பெற்றாங்க. அதுதான் உண்மையான ஆதி திருச்சபை. இப்பொழுது இருக்கிற ஸ்தாபர்கள் இல்லாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற பட்ட பேரில் தான் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. அதுவல்ல, அது வேத பிரகாரமானது கிடையாது. சரி, இப்பொழுது நாம் பார்ப்போம். ஆகையால் ஒவ்வொரு செய்தியாளனும் அந்த சபை கால முடிவில் தோன்றி அந்த சபையை என்ன செய்கிறார்கள்? கடிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் தாமே அவர்கள் மூலமாக கடிந்து கொள்கிறார். ஆகையால் அவர்கள் செய்தவர்களுக்காக அவர்களை கடிந்து கொள்ளவே அந்த தூதன் வருகிறான். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பாருங்க, சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், அந்த காலத்தின் முடிவில் அதற்குரிய தூதனானவன் வருகிறான். பவுல் அச்சபை காலத்தின் முடிவில் வந்தான். இவ்வாறு வரிசையாக ஒவ்வொரு தூதனும் அந்தந்த சபை கால முடிவில் வருகிறார்கள். ஒரு சபை காலம் முடிவடையில் அது அடுத்த சபை காலத்திற்குள் சிறிது நீண்டு சென்று அவர்கள் செய்த அதே கொள்கைகளைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆனால் அந்த செய்தியாளன் சபை காலத்தின் முடிவில் வந்து அதை என்ன செய்கிறான்? கடிந்து கொள்கிறான் என்று பார்க்கிறோம். சரி, கவனிங்க. இவ்வாறு வரிசையாக ஒவ்வொரு தூதனும் அந்தந்த சபை காலத்தின் முடிவில் வந்தார்கள். ஒரு சபை காலம் முடிவடையில் அது அடுத்த சபை காலத்தில் சிறிது நீண்டிருந்து முடிவடைந்தது. காலத்தின் முடிவு அதுதான் அடுத்த சபை காலத்திற்குள்ளும் நீண்டு போகிறது. கவனிங்க. ஆகையால் இந்நாளில் வருகின்ற எந்த தூதனானவன் இந்த சபை காலத்தின் இறுதி பாகத்தில் அவன் வருகிறான். இறுதி பாகத்தில் அவன் அறியப்படுகிறான். அவன்தானே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். முதலாவது சபையின் செய்தியாளனாகிய எபேசு சபையின் செய்தியாளனாகிய பரிசுத்த பவுல் யாராக இருக்கிறான்? அப்போஸ்தலனாக மட்டுமல்ல, 12 பேரை இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாக அவர் பெயரிட்ட பொழுது அங்கே பவுல் இல்லை. பிற்காலத்தில் அந்த யூதாசுக்கு பதிலாக கர்த்தர் பவுலை தெரிந்து கொள்கிறார். இப்போ பவுல் யாராக இருக்கிறான்? ஒரு அப்போஸ்தலனாக இருக்கிறான், ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான், ஒரு பிரசங்கியாக இருக்கிறான் என்று அவரே கூறுகிறதை நம்ம பார்க்கிறோம். பவுல் ஒரு தீர்க்கதரிசி. அது மிக, ஏன்னா கர்த்தருடைய வருகையினுடைய காரியங்களெல்லாம் 1 தெசலோனிக்கேயர் இன்னும் அநேக பாதங்களில் அந்தி கிறிஸ்துவை பற்றியும் அடுத்து கர்த்தருடைய வருகை பற்றியும் பவுல் பிரசங்கிக்கிறதை நாம் காணலாம். அல்லேலூயா. ஆகையால் பவுல் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அதே போல் அதுக்கு பிற்பாடு சபை காலங்களில் வரக்கூடியவர்கள்லாம் சீர்திருத்தக்காரர்கள். மார்ட்டின் லூத்தர் ஒரு சீர்திருத்தக்காரராக இருக்கிறார். ஜான் வெஸ்லி ஒரு சீர்திருத்தக்காரர். அதே போன்று பிரியமானவர்களே, இந்த சீர்திருத்தக்காரர்களுக்கு பிற்பாடு வரக்கூடிய கடைசி லவோதிக்கேயா சபையினுடைய அந்த செய்தியாளன், அந்த தூதன் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று வேதாகமத்திலே எழுதியிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது நாம் முதலாவது அடையாளம் கண்டுகொள்வோம். முதலாவது லவோதிக்கேயா சபையினுடைய தூதன் செய்தியாளன் யார் என்பதை
நாம் தெரிந்து கொண்ட பிற்பாடு அந்த செய்தியாளர் மூலமாக சபையை எப்படி தேவன் கடிந்து கொள்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படி கடிந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். இந்நாளில் வருகின்ற இந்த தூதனானவன் இந்த சபை காலந்த இறுதி பாகத்தில் வருகிறார். அவன் தானே வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பான். சபை உலகத்தினால் அவன் புறக்கணிக்கப்படுவான். பாருங்கள், அவர்கள் தங்கள் பாவங்களில் தொடர்ந்து நீடித்து கொண்டே போகிறபடியினால் தேவன் அவர்களை தனது வாய் நின்றி வாந்தி பண்ணி போடுவது நிமித்தம் இப்படியாகும். அந்த சபை எப்படி இருக்குமா? ஆனால் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தாக்குமாரன் பரிசுத்த நாமத்தில் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இல்லை, நீ குளிரும் இல்லை, நீ அனலும் இல்லை, நீ வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். ஆகையால் உன்னை என்ன செய்வேன், என்னுடைய வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று கூறுகிறார். தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு வாந்தி பண்ணி போடப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. அத்தூதன் எலியாவை போல இருப்பான். பாருங்கள், அந்த தூதன், அந்த செய்தியாளன் எலியாவை போன்று இருப்பான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இப்போ மல்கியாவினுடைய புஸ்தகத்திற்கு நாம் சென்றோமானால் மல்கியா 4:1 இதோ சூளையை போல் எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் என்ன செய்வார்கள், துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை என்ன செய்யும், சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4:1 நாம் வாசிக்கிறோம். அவர் என்ன கூறுகிறார்? வரப்போகிற அந்த நாளை பற்றி அவர் பேசுகிறார். இனிமேல் சம்பவிக்கக்கூடிய அந்த காரியங்களை முன்கூட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது கர்த்தருடைய வருகை நாளாக இருக்கிறது. ஆனால் அவர் இஸ்ரவேலோடு பேசுகிறார். அவர் என்ன கூறுகிறார்? இது சூளை போல எரிகிற ஒரு நாள் வரும், ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ள கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உள்ளங்கால்களின் கீழ் அவர்கள் சாம்பலாக இருப்பார்கள் என்றால் இது கிட்டத்தட்ட அது தேவன் பூமியை அக்கினினால் சுட்டெரிக்கும் நாளில் அவர்களுடைய சாம்பலை நாம் மிதிப்போம். அது கிட்டத்தட்ட 1000 வருஷ அரசாட்சியினுடைய காலத்தில் நடக்கிற சம்பவம். தேவன் இந்த பூமியிலெல்லாம் சுட்டரித்த பிற்பாடு எல்லா பூமி வெந்து உருகி சாம்பலாகி போன பிறகு 1000 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்துவருடைய மணவாட்டியும் வாழும் பொழுது அவர்கள், அதாவது மணவாட்டியினுடைய உள்ளங்கால்களின் கீழ் அவர்கள் எப்படி இருப்பார்கள், சாம்பலாக இருப்பார்கள் என்று அங்கு வேதத்தில் எழுதியிருக்கிறது. அடுத்தது கவனிங்க, ஓரவிலே இஸ்ரவேலருக்கு எல்லாரும் என் தாசனாகிய மோசேக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினைங்கள். இதோ கர்த்தருடைய மல்கியா 4:5-6 இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். பார்த்தீங்களா, கர்த்தர் சொல்கிறார். கடைசியில் கர்த்தருடைய நாள் வருவதற்கு முன்பாக அவருடைய வருகையின் போது தேவன் யாரை அனுப்புவாரா? எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன் என்று அவர் கூறுகிறார். கவனிங்க, நான் வந்து பூமியை சங்கரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். 2 காரியம், 2 ஆப்ஷன் இருக்கு, அங்கே 2 காரியம் இருக்கு, 2 ஊழியம். அந்த எலியா தீர்க்கதரிசியுடைய ஊழியம் முதலாவது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்புவது, இரண்டாவது பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்புவது. இந்த 2 ஊழியத்தை 2 வெவ்வேறு காலகட்டத்தில் எலியாவின் ஆவியை கொண்ட தேவ மனிதர்கள் அந்த ஊழியத்தை செய்வார்கள். அல்லேலூயா. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஆகையால் இது பழைய ஏற்பாட்டினுடைய முடிவாக இருக்கிறது. முதலாவது பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கு திருப்பக்கூடிய அந்த செய்தியாளர் பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு முடிவாக அது காணப்படுகிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இதை பற்றி நாம் பார்க்கிறோம். என்ன இருக்கிறது பாருங்கள். யூதர்கள் வரவேண்டிய எலியாவை அனைத்து யூதர்களும் எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். மத்தேயு 17:9, 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு அவர்கள் மலையிலிருந்து இறங்கிற போது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் இந்த தரிசனத்தை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அதாவது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 6 நாளைக்கு பின்பு இயேசு என்ன செய்தார்? சீசர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். மறுரூபமான பொழுது எலியாவும் மோசையும் அவரோடு பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஒன்று உயிரோடு எழுந்த பரிசுத்தவான்களுக்கு அடையாளம், மணவாட்டிக்கு அடையாளம் யார்? ஏலியா. ஏன்னா ஏலியா மரணத்தை காணாதபடி அவன் சுழல் காட்டிலே எடுத்துக்கொள்ளப்பட்டான். மோசே மரித்தான், கன்மலையின் மேல் மரித்தான். அதனால் கிறிஸ்துக்குள் மரித்தவர்களுக்கு அவன் ஒரு சரியான அடையாளமாக இருக்கிறான். ஆகையால் இந்த தரிசனத்தை மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். பாருங்கள், அதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்களே. 10வது வசனத்தில் அப்படியானால் எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து வரும் முன்னர் எலியா ஏன் முந்தி வர வேண்டும்? இதோ நீர் ஏற்கனவே வந்துவிட்டீர். ஆயினும் வேத பாரகர் எலியா முந்தி வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்கிறார்கள். பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரம் 9-10 நாம் வாசித்தோம். இயேசு அவர்களுக்கு பிரேதமாக, எலியா மெய்யாகவே முந்தி வருவான். தமிழ் வேதாகமத்தில் எலியா முந்தி வந்து என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை, எலியா முந்தி வருவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆங்கில வேதத்தில் எலியா மெய்யாகவே முந்தி வருவான் என்று எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இது உங்களுக்கு ஆங்கிலத்திலே வாசித்து காண்பிக்கிறேன் பிரியமான தெய்வ பிள்ளைகளே. ஏன்னா அது மிக முக்கியம் வாய்ந்த ஒரு வார்த்தை. மல்லியா 4ஆம் அதிகாரம், மன்னிக்கும், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 17:10. எலியா முந்தி வர வேண்டும் என்று வேத பாரகர்கள் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார். இயேசு அவர்களுக்கு பிரயத்தனமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் என்று தமிழ் பைபிள் இருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில், அண்ட் ஜீசஸ் ஆன்சர்டு அண்ட் செட் அன்டு தம், எலியாஸ் ட்ரூலி ஷால் ஃபர்ஸ்ட் கம். எலியா முந்தி வர வேண்டும், முந்தி வருவான். எலியாஸ் ட்ரூலி ஷால் ஃபர்ஸ்ட் கம். இதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஷால்ங்கிற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும், அது வருங்காலத்தை குறிக்கிறது. அண்ட் ரெஸ்டோர் ஆல் திங்ஸ், அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்? சீர்படுத்துவான் என்று எழுதியிருக்கிறது. அதனால் எலியா நிச்சயமாக அவன் வருவான், அவன் முந்தி வருவான் என்ற அர்த்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், எலியா முந்தி வந்து சீர்படுத்துவான் என்று தமிழ் எழுதியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை. எலியா ஷால் கம் ஃபர்ஸ்ட், எலியா இனிமேல் தான் வருவான் என்று எழுதியிருக்கிறார். அதாவது ஆங்கில வேதாந்தத்தில் எலியா மெய்யாகவே முந்தி வருவான்
என்று எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் ஒன்றை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. அவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான்னா சீர்படுத்துவான். ஆனாலும் எலியா வந்தாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 17:10 வாசித்தீங்கன்னா 2 காரியம் இருக்கிறது. மல்கியா 4:5, 6 2 காரியம் இருக்குது. எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளையிடத்துக்கு திருப்புவான், பின்பு பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கள் இடத்துக்கு திருப்புவான். 2 காரியம் இருக்கிறது. அதை அதை பார்க்க போகிறோம். ஆனால் அதே போன்று தான் மத்தேயு 17:10 இயேசு மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது சொல்கிறாரு, எலியா நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனான எலியா இவன்தான் என்று யோவான் ஸ்நானகனை சுட்டி காட்டுறார். ஆனால் அதே நேரத்தில் எலியா ஷால் கம் ஃபர்ஸ்ட், எலியா இனிமேல் தான் வர வேண்டும், ஆனால் இப்போது வந்திருக்கிறான். அப்போ 2 காரியம் என்ன? ஒன்று பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கு திருப்பணும், இன்னொன்று பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கு திருப்பணும். அப்போ 2 எலியா வெவ்வேறு காலகட்டத்தில், அதாவது 1ஆம் வருகைக்கு முன்னோடி, 2ஆம் வருகைக்கு முன்னோடி. இந்த 2 தீர்க்கதரிசிகளும் தேவ செய்தியை பிரசங்கிப்பார். ஆங்கில வேலத்திலே தட் எலியாஸ், அந்த எலியா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழிலோ வெறுமனே எலியா என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கிலத்தில் தட் எலியா, அந்த எலியா இனிமேல் தான் வருவான் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் மல்கியா 4:5-6 2 எலியா தீர்க்கதரிசி, 1ஆம் வருகைக்கு முன்பு, 2ஆம் வருகைக்கு முன்பு. அதே போன்று தான் இங்கேயும் மத்தேயு 17:10 இயேசு சொல்கிறார், நீங்கள் எலியா வருவான் என்று எதிர்பார்க்கிறீர்கள், எலியா ஏற்கனவே வந்தாயிற்று. அவர் யாரை குறித்து சொன்னாரா? யோவான் ஸ்நானனை குறித்து சொன்னார். நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனுக்கு எலியா இவன் தான்கிறார். அது 1ஆம் வருகை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை செய்தவர். அதே போல் 2ஆம் வருகையின் போது கர்த்தருடைய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாக்குவதற்கு ஒரு தீர்க்கதரிசி வரணும், அவரும் எலியாதான். வேதாகமும் தெளிவாக சொல்லுகிறது. அநேகருக்கு இந்த சத்தியம் பிரசங்கிக்கப்படலை, அவங்களுக்கு புரிகிறதும் இல்லை. சரி கவனிங்க, அவனை அறியாமல் தங்கள் இஷ்டப்படி அவனுக்கு செய்தார்கள். யாருன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானனை அறியாதபடி அவனுடைய இஷ்டப்படி செய்தார்கள். இவ்விதமாக மனுஷகுமாரனும் அவர்களால் பாடுபடுவார் என்றார். அதே போல மனுஷகுமாரனும் பாடுபடுவார். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் இருக்க மிக முக்கியமான ஒரு அதிகாரம். அநேக காரியங்கள் அங்கு மறைந்து இருக்கிறது. நன்றாக நிதானமாக நீங்கள் வாசித்தா தான் அது புரியும். அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள். ஓ, யோவான் ஸ்நானகன் தான் அந்த எலியாவா என்பதை சீசர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் புரியல. ஆனால் இந்த சீசர்கள் ஒரு காலத்தில் யோவான் ஸ்நானனுடைய சீசர்களாகத்தான் இருந்தாங்க. யோவான் ஸ்நானனுடைய சீசர்களாக இருந்தாலும் அதை யோவான் ஸ்நானன் எலியா என்று அறியலை. ஆனால் இயேசு அதை விளக்கி சொல்லும் பொழுதுதான் அவனை அறியாமல் அவனுக்கு செய்தார்கள். ஏனென்றால் அவனுடைய தலையை வெட்டி கொல்லப்பட்டார். அதனால் அறியாமல் செய்தார்கள் என்ற உடனே புரிந்துவிட்டு, ஓ, அவர் யோவான் ஸ்நானனை குறித்து தங்களுக்கு சொன்னார் என்று சீசர்கள் அப்பொழுது அறிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, மத்தேயு 17:11 முதல் 13 வசனம் அங்கே இருக்குது. இப்பொழுது ஒரு காரியம் இருக்குது. மல்கியா 4ஆம் அதிகாரத்துக்கு நாம் மறுபடியும் போகிறோம். அவர் அங்கே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே, கர்த்தருடைய பெரிதான த கிரேட் டே, அதில் கூட 2 காரியம் இருக்கு. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் என்றால் அதில் 2 காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஒன்று த கிரேட் டே அண்ட் த ட்ரெட்ஃபுல் டே அப்படின்னு வரும். மல்கியா பாருங்கள், அதையிலையும் நீங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. மல்கியா 4ஆம் அதிகாரம் Behold, I will send you Elijah, the prophet, before the coming of the great and dreadful day of the Lord. கர்த்தருடைய பெரிதான நாள் and dreadful day, பயங்கரமான நாள்.
ஒன்று பெரிதான நாள் என்பது கிருபையின் காலம். இயேசு இங்கு நமக்கு கிருபையை கொண்டு வந்தார். அது உண்மையாகவே பெரிதான ஒரு நாள். அது கர்த்தருடைய அனுக்கிரக காலம். இரண்டாவது என்ன சொல்லியிருக்குன்னா அண்ட் ட்ரெட்ஃபுல் டே. அது வேற இது வேற. கர்த்தருடைய வருகை என்பது முதலாம் வருகை, இரண்டாம் வருகை. முதலாம் வருகை கிருபையின் காலம், ரெண்டாம் வருகை பயங்கரமான ஒரு நாள். இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் இல்லை ரெண்டு ஊழியத்திற்கும் முன்பாகவே யார் வரணும்? எலியா தீர்க்கதரிசி வரணும். முதலாவது வருகைக்கு முன்னாடியாக வந்த எலியா தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன் என்பதை இயேசு விளக்கி கொடுக்கும் பொழுது சீசுகள் புரிந்து கொண்டார்கள். அதே போல் இரண்டாம் வருகைக்கு முன்பாக மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வருவார். அது பயங்கரமான நாள். இன்றைக்கு உலகம் பாருங்கள் 2 நாளைக்கு முன்னால் திங்கட்கிழமை நினைக்கிறேன், பிலிப்பைன்ஸில் 8.2 ரிக்டர் அளவுக்கு பெரிய பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு அநேகர் செத்து போனார்கள். திங்கட்கிழமை நடந்தது. உலகத்தில் எங்கேயாவது, ஏன்னா கடைசி காலத்தில் ஆண்டவருடைய வருகையின் போது பூமி எதிர்ச்சிகள் என்ன செய்யும், பல இடங்களில் உண்டாகும், நடந்து கொண்டு தான் இருக்கிறது. நீங்கள் செய்தியை கவனிச்சா தான் உங்களுக்கு புரியும். திங்கட்கிழமை நடந்தது அந்த பூமி எதிர்ச்சி. இப்படி அநேகத்தில் உலகம் முழுவதும் அவ்வப்போது பூமி எதிர்ச்சி ஏற்பட்டு தான் இருக்கிறது. பஞ்சம், கொள்ளை நோய் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பயங்கரமான நாள். இதில் என்ன இல்லை, தேசத்தில் சமாதானம் இருக்காது, தேசத்தில் பாதுகாப்பு இருக்காது, தேசத்தில் எந்தவித ஒரு காரியமும் இருக்கவே வாய்ப்பு இல்லை. என்னதான் சட்டம் ஒழுங்குகளை நாம் கடைபிடித்தாலும் கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா மனுஷர்கள் தற்பிரியர்களாக, பணப்பிரியர்களாக, வீம்புக்காரர்களாக, அகைந்து உள்ளவர்களாக, தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியவர்களாக, இணங்காதவர்களாக இப்படித்தான் இருப்பார்கள் என்று கொடிய காலம், கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அங்கு வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அதனால் மனுஷனுடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும். இது யாருமே மாற்ற முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அப்போ கர்த்தருடைய பெரிதான நாள் என்பது கிருபை நாள். அந்த கிருபை நாளுக்கு முன்னால் வந்தது தான் யோவான் ஸ்நானகன் என்ற எலியா தீர்க்கதரிசி. அடுத்தது பயங்கரமான நாள், 2ஆம் வருகை இருக்கும்போது நமக்கு அனுப்பப்படுகிற அந்த தீர்க்கதரிசி எலியா தீர்க்கதரிசி மீண்டும் வந்து பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்ப வேண்டும். இதோ 5வது வசனத்தில் பார்க்குறோம், கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி அனுப்புகிறேன். கவனிங்க, கர்த்தருடைய நாளில் என்பதை நாம் அங்கு காண்கிறோம். காலத்தின் முடிவிலே அப்பொழுது உலகமானது என்ன ஆகும் அப்படின்னா சுட்டரிக்கப்படக்கூடிய ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கு. இந்த உலகமே சுட்டரிக்கப்பட போகுது. உலகத்துக்கு யார் பாதுகாப்பு கொடுக்க முடியும்? யார் தடுக்க முடியும்? கடைசி நாட்களில் மலைகளே எங்கள் மீது வந்து விழுந்து எங்களை சாகடியுங்கள் என்று சொன்னாங்களாம். ஆனால் நடக்காது. சாவை தேடியும் சாவு அவனுக்கு வராதுன்னு இருக்குது. சாவை தேடினா கூட சாவு வராதான். ஏன்னா பயங்கரமான சித்திரவதை தான் கடைசி நாட்களில், கொடுமையாக இருக்கும், துன்புறுத்தல்கள் இருக்கும். சாவு கூட என்ன செய்யாது, வராது என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அதனால் கடைசி நாட்களிலே இது கர்த்தருடைய நாளில் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். காலத்தின் முடிவிலே உலகமானது சுட்டெரிக்கப்படும். அவர் வெண்மையான தலைப்பாகை உடையவராய், மார்பருகே பொற்கச்சை உடுத்தினவராய் இருந்ததை குறித்து நாம் பார்த்தோம். பாருங்கள், 1963ஆம் வருடத்தில் கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வருகிற இந்த வெண்மையான டோப்பாவை போன்ற ஒரு காரியம். கடந்த வாரத்தில் 2 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரர் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். இந்த மாதிரி இதை பற்றி அநேகருக்கு புரியலை, இந்த வெண்மையான மேகத்தை பற்றி அநேகருக்கு புரியலை, அதை பற்றி நீங்கள் ஒரு பைபிள் ஸ்டடியில் ஒரு செய்தியை கொடுங்கண்ணா. கர்த்தர் சித்தமானால் இந்த லவோதிக்கா முடித்து விட்டு நம்ம அதற்கு போவோம். அதே போல் உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேட்கலாம். அந்த கேள்வியை நாம் செய்தியில் கொண்டு போகிறோம். நம்ம சபையில் வெளியில் ஒரு அருமையான சகோதரர் நம்முடைய செய்தியை தவறாமல் கேட்கிறவர்.
அவர் இந்த கேள்வியை நமக்கு வச்சிருக்கிறார். இந்த கேள்வியை நீங்கள் பைபிள் ஸ்டடியில் கொடுங்கன்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நாம் அதை கடந்துப்போம். ஆகையால் அதுதான் காரியம். அதை நினைவில் வைத்திருங்கள். கர்த்தருடைய நாள் என்பது ஒரு ஓய்வு நாள் அல்ல என்பதையும், அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை அல்ல என்பதையும் நாம் வேதத்திலிருந்து பார்க்கும். அந்த நாளில் தான் அவர் நியாயாதிபதியாக வருகிறார். பூமியை சாபத்தால், சங்காரத்தால் அடிப்பார். பூமியை என்ன செய்வாரா? சங்காரத்தால் அடிப்பார் என்று பைபிளில் சொல்லும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசியை உங்களிடத்துக்கு அனுப்புகிறேன். அப்போ இந்த கடைசி காலத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக, நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக யார் இந்த பூமிக்கு வரணும்? எலியா தீர்க்கதரிசி வரணும். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானர் இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தினது போல, இந்த கடைசி நாட்களிலும் எலியா தீர்க்கதரிசி கர்த்தர் தாமே இறங்கி அது 1 தெசலோனிக்கேயர் 4:16, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? இது ஒரே காலகட்டத்தில் சம்பவிக்கிறதில்ல. ஆரவாரம் வேறு, பிரதான தூணுடைய சத்தம் வேறு, தேவ எக்காலம் வேறு. ஏற்கனவே நாம் அதை பிரசங்கிச்சிருக்கிறோம். ஏன்னா ஆரவாரம் என்பது தேவ செய்தி, மணவாட்டிக்கு தெய்வ அப்பமாக சொல்லக்கூடியது. பிரதான தூணுடைய சத்தம் என்பது கிறிஸ்துக்கள் நித்திரையாக இருக்கிற பரிசுத்தவான்களை லாசர்வை எழுப்புனது போல எழுப்புறது. மூன்றாவது தேவ எக்காலம் என்பது கடைசி எக்காலம் துணிக்கும். அப்பொழுது நாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுதில் மறுரூபமாகி ஆயத்தில் எழுதணும். 3 காரியங்கள். இது யார் செய்கிறா? கர்த்தர் தாமே, தி லார்ட் ஹிம்செல்ஃப். கர்த்தர் தாமே இறங்கி 3 ஊழியத்தை செய்வார். அப்பொழுது இந்த 7ஆம் தூதன் பூமியில் இருப்பார். இந்த 7ஆம் தூதனாகிய எலியா இவர்தான் மணவாளன் என்று சுட்டி காட்டுவார். அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாம் அதை புரிந்திருக்கிறோம். ஆமென். ஆனால் அந்த உலகத்தில் உள்ள எந்த சபைகளோ ஸ்தாபனங்களோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த எலியா தீர்க்கதரிசி வருவதை கண்டு, எப்படி யோவான் ஸ்நானனை அவருடைய சீசர்களே அறியாமல் இருந்தார்களோ, அதே போல் இப்பொழுது எலியா நம் மத்தியில் தேவ செய்தியை பிரசங்கித்து விட்டு அவர் கடந்து போய்விட்டார். ஆனால் இன்றைக்கு ஸ்தாபனங்களுக்கோ உலக கிறிஸ்தவர்களுக்கோ தெரியவே தெரியாது. ஆமென். பாருங்க, எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலிசா அதை பார்த்தா தான் ரெட்டிப்பான அபிஷேகம் பெற முடியும். நான் சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ என்னை பார்ப்பாயானால் உனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்கும் என்று எலியா சொன்னார். அதே போல் கண்ணும் கருத்துமாக அதை பார்த்து கவனித்து எலியா சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டதை அவன் பார்த்து எலியாவின் மேலிருந்து விழுந்த சால்வை எடுத்துக்கொண்டு யோர்தானை பார்த்து எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி சால்வை முறுக்கி அடித்தான். யோர்தான் 2ஆக பிளந்துட்டு. அதே அபிஷேகம் அங்கே வருது. அதே போல் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற அந்த வல்லமை இந்த கடைசி காலத்தில் நமக்கு வர வேண்டுமானால் இந்த அடையாளங்களை எல்லாம் கண்டு விசுவாசித்து அதில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஏற்ற விசுவாசத்தையும் வல்லமையும் என்ன செய்ய முடியும்? பெற முடியும். இல்லைன்னா அவர்கள் அதை இழந்து போவார்கள். ஆமென். ஆகையால் எலியாவின் இரட்டை வருகை குறித்து பாருங்கள். இங்கே என்ன இருக்குது? எலியாவுடைய இரட்டை வருகை. கவனிப்பீர்களானால் அனைத்து வேத வாக்கியங்களுமே கூட்டு அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. பாருங்கள், வேத வாக்கியம் எப்பொழுதுமே எபிரேயர் 4:12 வேத வசனம் தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை விடையும் கருக்காக இருக்குது. வேத வசனம் இருவுள்ள கருக்குள்ள பட்டயம். இப்போ உதாரணமாக பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உங்கள் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக. உங்கள் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாகன்னு எழுதியிருந்தனா, ஒன்று இயற்கையாகவே நம்முடைய தலையில் எண்ணெய் இல்லை அப்படின்னா அவன் மெண்டலாகிடுவான். ஏன்னா அந்த தலையில் தேய்க்கிற எண்ணெய் தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நரம்பு மண்டலங்களை எல்லாம் குளிர்ச்சி ஆகும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த நல்லெண்ணெல்லாம் தேய்ச்சி என்ன செய்கிறாங்க, குளிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணுறாங்க. எண்ணெய் தேய்க்கணும் கண்டிப்பாக. ஏன்னா பைபிளில் இருக்குது. அது ரெட்ட அர்த்தம் கொண்டது. உன் தலைக்கு எண்ணெய் குறை. சிலவங்க பம்பை மாதிரி இருப்பான், எண்ணெயே தேய்க்க மாட்டான்.
ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி எண்ணெய் தேய்க்க மாட்டான். பாருங்கள், சில பேர் ஷாம்பு மட்டும் போடுவாங்க, ஏன்னா எண்ணெயே தேய்க்க மாட்டாங்க. ஆனால் என்ன தேய்க்கணும்? தலைக்கு எண்ணெய் தேய்க்க வேண்டும், கண்டிப்பாக தேய்க்கணும், பைபிள் பிரகாரம். அது சரீரத்துக்கு குளிர்ச்சியை கொண்டு வருவது. அதனால் தலைக்கு எண்ணெய் குறைதாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆவிக்குரிய காரியத்துக்கு எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்போ நமக்கு என்ன குறையக்கூடாது? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகமும் குறையக்கூடாது. அதனால தான் வேத வசனம் இரட்டை அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. அதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினேர், மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினேர் என்று இயேசு தாமே சொன்னார். அப்போ பாருங்கள், வேத வசனமானது, தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இங்கேயும் விட்டோம் அங்கேயும் விட்டோம். ஒரு பக்கம் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவின்னு இருக்கும், இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கும். அப்போ இதுக்கு அர்த்தம் அது பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியினுடைய பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது இவங்களுக்கு புரிய தெரியாமல் அவங்க போய் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு ஞானஸ்நானம் கொடுப்பாங்க. அது பைபிள் பிரகாரமாக சரியானது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இப்பொழுது நாம் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். இந்த பக்கத்திற்கு திருப்பினால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் என்ன எழுதியிருக்கிறது? மத்தேயு 2:11. ஒரு வசனம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். மத்தேயு 2 தான். அதாவது எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் அப்படின்னு வசனம் இருக்கும். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று வசனத்தில் கொடுக்கும். ஆனால் இதில் 2 காரியம் இருக்கிறது. என்ன? அந்த குமார் 15வது வசனமா? சரி. எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, மத்தேயா மத்தேயு 2:15 பாருங்கள். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று இருக்கும். இரட்டை அர்த்தம் கொண்டதாக இந்த வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். இன்னொரு பக்கம் இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து வருகிறார். அப்போ இரட்டை அர்த்தம் கொண்டதாக எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவைத்தேன் என்ற வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாருங்க, அது என்னவா இருக்கிறது? எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அது இஸ்ரவேல் ஜனங்களையும் குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. இரட்டை அர்த்தம் கொண்டதாக இருக்கிறது. இப்போ லூக்கா 1:17 வாசித்து பாருங்கள். 14ஆம் வசனம் இருக்குதா? இங்கே இரட்டை அர்த்தம் கொண்ட இந்த வசனம் என்ன அப்படின்னா, லூக்கா 1:17ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, வாசிப்போம். பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். பாருங்க, இது யாரை குறித்து சொல்லியிருக்குன்னா, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லியிருக்கு. யோவான் ஸ்நானகன் தாயின் வயிற்றிலிருந்து இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான். ஒரு பரிசுத்தமாகவே வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறான். ஏன்னா பைபிள் சொல்லுது, எரேமியா 1:5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டு பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டான். அப்போ ஒரு தீர்க்கதரிசியை தாயின் கற்பத்திலேயே தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்தம் பண்ணுறார். அதே போல் யோவான் ஸ்நானகன் தாயின் கற்பத்திலேயே பரிசுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே என்ன செய்தான்? பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தான். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, ஆகியால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களாக அது காணப்படுகிறது. சரி, இப்போ கவனிங்க, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக இருப்பான், திராட்சை ரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டிருப்பான். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14-15 2 வசனங்கள். இந்த மனிதன் அவனது பிறப்பின் முதற்கொண்டே மது அருந்துதல் மற்றும் பாவ சம்பந்தமான எந்த காரியத்தை செய்யாதிருக்கும்படி போதிக்கப்பட்டிருப்பான். பார்த்தீங்களா, இது மிக முக்கியம். தன் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்து, ஏன்னா தேவன் ஒரு தீர்மானத்தின்படி தான். சகரியாவும் எலிசபெத்தும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். சகரியா வேத முறைமையின்படி தூபம் கட்டுவதற்காக அவன் தேவாலயத்தில் சென்ற பொழுது ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், இதோ முதிர் வயதில் உன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவங்க யோவான் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி, அவன் பெரியவனாக இருப்பான், அவன் திராட்சரசமும் மதுவும் குடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி தூதன் வந்து சொல்லிட்டு போகிறார். அதே போன்றுதான் அங்கு ஒரு குமாரன் எலிசபெத்தை பெற்றெடுக்கிறாள். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருக்கான். அவனுக்கு யோவான் என்று பெயர் வைத்தார்கள். ஆகையால் அப்படிப்பட்ட இஸ்ரவேல் சந்ததியர் அநேகர் அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான். லூக்கா 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம அதுக்கு முன்னால் 14லிருந்து வாசித்தாலே புரியும். அவன் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீர்மாளுடைய ஞானத்திற்கும் திருப்பி. பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்போ எலியா, அதாவது எலியாவை அபிஷேகம் பெற்ற இந்த யோவான் ஸ்நானகன் பிதாக்கள் என்றால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற முற்பிதாக்களுடைய இருதயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி திருப்பினார். இயேசு கிறிஸ்து கிருபையை கொண்டு வந்தார், மோசே நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார். ஆனால் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற இந்த ஜனங்களை கிருபைக்கு நேராக திருப்பினவர் யாருன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இடத்துல இயேசு ஞானஸ்நானம் வரும் பொழுது இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்துகிறதையும் பார்க்கிறோம். ஆகையால் முற்பிதாக்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு யோவானால் அவர்கள் யோர்தான் நதியில் என்ன செய்தார்கள், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ அவர்கள் அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கிருபைக்கு நேராக திருப்பக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்தது யார் அப்படின்னா யோவான் ஸ்நானகன். அது பைபிளில் தெளிவாக இருக்குது. உத்தமமான, அதாவது பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்திற்கு திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும், நல்லா கவனிக்கணும், யோவான் ஸ்நானகன் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவனுக்கு முன்னே நடப்பான். அவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர் யோவான். அந்நாளில் வரவேண்டியனாக இருந்த எலியா அந்த யோவான். அது மத்தேயு 11 ஒரு வசனம் இருக்கிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் என்று இயேசு சுவாமி சொல்லுகிற மத்தேயு 11 என்று நினைக்கிறேன். 11-14. நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாய் இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பார்த்தீங்களா, யோவான் ஸ்நானகன் அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் வரை உண்டு. யோவானை பற்றி பேசிட்டு வர்றார். பேசிட்டு வரும்போது தான் சொல்கிறாரு, நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான். இன்னைக்கு பாருங்கள், எந்த ஸ்தாபனங்களுக்கு புரியும், யோவான் ஸ்நானகன் எலியாவா போய் சொல்லி பாருங்கள், நீங்கள் தப்பாக பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், திஸ்பியனாகிய எலியாவின் ஆவி எலிஷாவுக்குள்ள ரெண்டத்தனையாக வந்தது, அதே எலியின் ஆவி யோவான் ஸ்நானனுக்குள்ளாக வந்தது. மீண்டும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக மறுபடியும் எலியாவை ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்யணும், வர வேண்டும் என்று மல்கியா 4:5-6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கு திருப்பணும். நான் ஏன் இதெல்லாம் விவரிக்கேன்னா, இந்த லவோதிக்கேய சபையினுடைய தூதன் இந்த தீர்க்கதரிசியாக இருப்பார். இந்த தூதனை பற்றி தெரியாமல் அவருடைய செய்தியை நம்ம புரியாது.
ஆகையால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான், காதுள்ளவன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் என்ன செய்யணும், கேட்க கடவன் என்று இயேசுதாமே இங்கே சொல்கிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் யாருன்னா எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். பாருங்க, வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. வேத வாக்கியமானது சில வழியில் 2 காரியங்களை அர்த்தப்படுத்துகிறது என்பதையும் நாம் அறிவோம். மத்தேயுவில் எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேன் என்பதாக கூறியிருக்கின்ற வசனத்துக்கு நாம் ஒரு அர்த்தத்தை கூறுவோம். நல்லது, அதைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். குமாரன் என்ற வார்த்தைக்கு ஒத்த வாக்கியத்தை நீங்கள் தேடிக்கொண்டே போனால் அது ஓசியாவுக்கு போகும். அங்கே அவ்வசனம் அவருடைய குமாரனாகிய இயேசுவை பற்றி குறிப்பிடுவதாக இருக்கவில்லை, அங்கே அது இஸ்ரவேலை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்போ எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்றால் ஒன்று இஸ்ரவேல் ஜனங்கள், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கிறது. அங்கே போய் நம்ம தேடணும் அப்படின்னா அவருடைய வசனம் அவருடைய அந்த குமாரன் என்பது இயேசுவை பற்றி சொல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றியதாக இருக்கிறது. ஏற்கனவே நாம் அதை பேசினோம். ஆனால் அவ்வசனத்துக்கு என்ன இருக்குது, கூட்டு அர்த்தம் இருக்குது. வேத வசனம் எப்பொழுதுமே இரட்டை அர்த்தம் கொண்டதாக இருக்கும். சரி, ஆகையால் இஸ்ரவேலை வரவழைத்தார் என்று சொன்னால் அது அவருடைய குமாரனை வரவழைத்தேன் என்று இருக்கிறது. இரண்டாவதாகத்தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்பது இஸ்ரவேலை விட பெரியவராகிய இயேசுவின் வருகையை குறிக்கிறதாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது பாகம். அப்போ 2 காரியம் அதில் இருக்கிறது. அவருடைய முதலாவது வருகைக்கு ஆனது கர்த்தருடைய நாளில் ஏற்படவில்லை என்பதையும், அடுத்து மல்கியாவிலே நாம் பார்க்கிறோம் கர்த்தருடைய நாளிலே வருதல் என்பதை பற்றி நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம். இப்பொழுது அவருடைய 2 வருகைகள் கூட்டாக ஒரே வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது. ஒரே வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையும் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையும் ரெண்டுமே ஒரே வசனத்தில் இருக்கிறது. அதில் அவருடைய முதல் வருகையும் 2ஆம் வருகையும் ஒரு சேர அது குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். கர்த்தருடைய முதலாம் வருகை என்பது எலியா தீர்க்கதரிசி வர வேண்டிய அவர் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்பே நான் உங்களிடத்திற்கு என்ன செய்வேன், எலியா தீர்க்கதரிசியை அனுப்புவேன். அல்லேலூயா. கவனிங்க, மல்கியா 4:5 அதுதானே யோவான் அல்ல என்பதை உணர்கிறோம். அந்த பயங்கரமான நாளுக்கு முன்பாக வரக்கூடியவர் யோவான் ஸ்நானகன் அல்ல, அது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்பதுதான். அது மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு வழியை ஆயப்படுத்துறது அல்லாமலும் ஆண்டவர் பூமியை சுட்டரிக்கலை. முதல் வருகையில் இயேசு பூமியை சுட்டரிக்கலை. ஆனால் 2ஆம் வருகையின் போது பூமி என்ன செய்ய போகிறாரு, சுட்டரிக்க போகிறார். அது இப்பொழுது நடக்க போகிற ஒரு சம்பவம். உலகம் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது. முழு உலகத்தையும் தேவன் சுட்டரித்து விடுவார். சூழியை போல எரிகிற நாள் வரும் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் இதை நாம் முற்றிலுமாக கவனிக்கணும். முதலாம் வருகையில் கர்த்தர் பூமியை சுட்டரிக்கலை, அதுக்கு பதிலாக அவர் கிருபையை கொண்டு வந்தார். கிருபையினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம். அது ஒரு முன்காட்சியாக இருக்கிறது. கவனிங்க, அடுத்தது நாம் முடிக்க போகிறோம். நம்முடைய நேரம் ஆகிட்டு இதை முழுமையாக நாம் கொண்டு போக முடியாது. ஆகையால் எலியாவினுடைய நாட்களில் இது வருகிறது. நான் எலியாவை அனுப்புவேன், முழு பூமியை சுட்டரிப்பேன். முதலாம் வருகையில் எலியா யோவான் ஸ்நானகன். 2ஆம் வருகையின் போது வரக்கூடிய எலியா ஒரு தேவ தீர்க்கதரிசியாக இருக்கணும். அதை நாம் வில்லியம் பிரணாம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஏற்கனவே அவர் வந்துவிட்டார். 1965ஆம் ஆண்டு தன்னுடைய ஊழியத்தை முடித்து டிசம்பர் மாதத்தில் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து அவருடைய ஊழியத்தை முடித்து சென்று விட்டார். ஆனால் அவர் பிரசங்கித்த செய்திகளை நாம் இன்றைக்கும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் நான் அதை பூமியை சுத்திகரிப்பேன். அப்பொழுது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் என்ன செய்வீங்க, அவருடைய சாம்பலின் கொழுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள், அவருடைய சாம்பலின் மேல் நடப்பீர்கள். அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள், அக்கிரம் செய்கிற யாவரும் சுட்டெரிக்கப்படுவார்கள் என்று மல்கியா 4 எழுதியிருக்கிறார். ஆகையால் 1000 வருஷ அரசாட்சியின் போது இந்த சம்பவங்கள் அங்கே நாம் பார்க்க முடியும். நாம் 1000 வருஷ ஆட்சியில் இருந்தால்
கண்டிப்பாக இந்த அகங்காரிகள் நாம் சொல்கிற செய்தியை கேட்காம ஏனா தானோன்னு இருக்காங்க பாருங்கள், நிராகரிக்க பாருங்கள், அத்தனை பேரும் சாம்பலாக இருப்பாங்க. முழு பூமியும் சாம்பலாயிடும். ஆமென். அப்பொழுது நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் அவர்கள் சாம்பல் மேல் நடப்பீர்கள். 1000 வருஷ அரசாட்சியின் போது இந்த சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். அணுகுண்டு அதை தூள் தூளாக சிதறி போக பண்ணின பிறகு அது சரி செய்யப்படும். அங்கே அப்பொழுது பூமியில் ஒரு பெரிய நாள் உண்டாயிருக்கும். இயேசுவோடு கூட சபையானது 1000 ஆண்டு காலம் ஆட்சி செய்வாள். மணவாட்டி இயேசுவோடு கூட 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்வாள். ஆனால் எல்லாம் வெடித்து போகும். ஏன்னா பேதுரு எழுதுகிறார், கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிறதாய் இருக்கும். அப்பொழுது இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாய் போகும். பூமி வானம் மடமட என்று கடந்து போகும். பூமி வெடித்து சிதறும். எல்லாமே அங்கே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்குதான் அது எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு தானா? 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆகியால் 10வது வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். சரி, ஆகியால் பூமி கம்ப்ளீட்டாக வெடித்து சிதறும். வானம் மடமட என்று போகும். ஏன் மடமடன்னு சத்தம் வருதுன்னா 2 பங்கு ஆக்சிஜன், 1 பங்கு ஹைட்ரஜன். இந்த 2 வாய்க்குள்ளும் சேர்ந்து வெடிக்குமா. அப்படி முற்றிலும் வெடித்து சிதறும். அந்த பூமி முழுவதும் அழிய போகிற நேரம். நமக்கு பாதுகாப்பு இந்த உலகம் யாருமே தர முடியாது, அரசாங்கமும் தர முடியாது, அதிகாரிகளையும் தர முடியாது, சிங்கப்படையும் தர முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். கர்த்தரின் நாமம் பலத்த துருகும், நீதிமான் அளத்திற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். ஆகியால் பிரியமானவர்களே, மணவாட்டி மணவாளனோட 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வாள். ஆனால் எல்லாம் வெடித்து போகிருக்கும். கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள்கிறதுக்கு உண்மை நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், நாம் இதோடு நிறுத்திக்கொள்வோம். அந்த எலியா தீர்க்கதரிசி ஏற்கனவே நம் மத்தியில் தேவனால் அனுப்பப்பட்டார். அவர்தான் வில்லியம் மரியன் பிரணகாம் என்ற தேவனுடைய ஒரு மனிதன். கல்வெறி இல்லாத மனிதனை கர்த்தர் சாராயம் காட்சி விற்கக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டு தாயின் கற்பத்திலேயே பரிசுத்தம் பண்ணி பரிசுத்தாவினால் நிறைத்து ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக தேவன் கட்டளையிட்டார். இந்த தீர்க்கதரிசி வர வேண்டும் என்று வேதாகமத்தில் இருக்கிறது. அது மல்கியா 4:5-6 இருக்கிறது. அது மத்தேயு 17:10 வசனத்தில் இருக்கிறது. அது வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட வேண்டும். அந்த தீர்க்கதரிசி ஏற்கனவே வந்துட்டாங்க பாருங்கள். அவர்கள் யோவான ஸ்நானகன் தான் எலியா என்று அறியாதபடியினால் என்ன செய்தாங்க? அவரை கொலை செய்தார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டோம். பிரியமானவர்களே, அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, உன் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த அருமையான இரவு வேளையிலும் நாங்கள் ஒரு சிலராக உம்முடைய பாதத்தில் கூடி வந்தாலும் இந்த செய்தி இந்த சபையாருக்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கிற மணவாட்டி தேவனுடைய பிள்ளைகளுக்காக அது கொண்டு செல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தியை முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக கேட்கப் போகிற உலகம் முழுவதும் இருக்கிற மணவாட்டியை தேவன் ஆசீர்வதியும். கர்த்தாவே, அவர்கள் செய்தியை புரிந்து கொள்ள ஒவ்வொருடைய மனக்கண்களையும் திறந்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படிக்கு என் கண்களை திறந்தள்ளும் என்று சொன்னது போல கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்கப் போகிற ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அதை புரிந்து கொண்டு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தமாகி பின்பு 1000 வருஷ அரசாட்சியில் மல்கியா 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்ற வசனத்தின் நிறைவேறுதலாக 1000 ஆண்டுகள் இயேசுவோடு கூட இதே உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு தேவன் எங்களை தகுதிப்படுத்தும், ஆயத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்ற சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.